அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. கூட்டணி அதிமுக கூட போகிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓகேவா? இப்பொழுது தெரிஞ்சிருச்சு அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணாமலே இருந்ததுக்கான ரீசன். எப்பொழுதுமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தானே சொல்ல முடியும். நான் கூட்டணி தான் சேர போகிறேங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? அது எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பாமக, தேமுதிக இந்த இரண்டு கட்சிகள் யார் கூட, விஜய் கூட வராங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் போகிறாங்கிறத பொறுத்து தான் விஜய் தனித்தை போட்டிடுவாரா. அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே தாவேக்கால்வா இணைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணல. இப்போ அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவேக்கால வந்துட்டாங்கன்னா சார் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு கூடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது, செய்திகள் வருது. விஜய் என்கிற ஒரு நடிகருக்கு 50 லட்சம் பேர் கூட்டுவதுங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டெல்லாம் பேசாமல் அந்த மாநாட்டில் ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு மிக நீளமான ஸ்பீச்சை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கூட்டம் வந்துருங்க, மக்கள் வந்துடுவாங்க, தொண்டர்கள் வந்துடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அதோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரியும். விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்காவுடைய முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக அந்த மாநாட்டில் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த பாயிண்ட்டை மையப்படுத்திய பல விவாதங்கள் நடந்தது. ஸோ மதுரை மாநாடுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? இல்லை, எனக்கு என்ன இப்போ அந்த டைம் அவர் சொன்னார்ல, இப்போ அதிகாரத்தில் பங்கு தரோங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்போது 4 கட்சி போயிருக்கணும்ல, அதிகாரத்தில் பங்கு தரானா போயிருக்கணும்ல, அது நடக்கலையே. இல்லை, சர்வேஸ்லாம் திமுக தரப்புல எடுத்தாங்க. அதுலேயே விஜய்க்கு கிட்டத்தட்ட 15 to 20% ஓட்ஸ் இருக்குதா, ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. மேபி இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் இந்த ஓட் பேங்க்ன்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார் வணக்கம். சார் வணக்கம் சார், தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலமில் நடத்தியிருக்காங்க. ஆதவர்ஜுனன் பேசியிருக்காரு, இன்னும் கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஓவராலாக இந்த விஷயத்தை, இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் தங்களுடைய நிலைப்பாடை பற்றி தங்களுடைய கட்சியினருக்கே சொல்கிறது. அப்படி தான் நம்மளுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். அப்படின்னா நம்மளுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத, நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரியான மூவ் இருக்கும். எஸ்பெஷலி எலெக்ஷன் வருது, அப்போ நம்ம யாரோட கூட்டணி போகிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும்ல. அப்படியான ஒரு நிகழ்வாக தான் அதை நான் பார்க்குறேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆதவர்ஜுன் பேசினது, குரான் மேலே சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அந்த நிகழ்வில் ஹைலைட்டான விஷயமா பார்க்குறேன். ஓகேங்க சார். சார் குறிப்பாக அதாவது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கூட்டணியோடு போனால் தான் இவங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் வந்தது. பலருமே இந்த கருத்தை பதிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தனித்து தான் போட்டிடுவோம், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக பதிவு பண்ணுறாங்க. விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக மூவ் பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பிஜேபி எதிர்ப்பில் ரொம்ப கடுமையாக பதிவு பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லையும். இது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்குன்னா அவங்களுக்கு திமுகவை எதிரின்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணி அதிமுக கூட போகிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓகேவா? இப்பொழுது தெரிஞ்சிருச்சு அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து வெளியேற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணாமலே இருந்ததுக்கான ரீசன். இப்போ ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு, அதிமுக பிஜேபி கூட்டணி உடையிற மாதிரி இல்லை, அந்த கூட்டணி தான் போட்டியிட போகும்போது பிஜேபி இருக்க கூட்டணியில் நம்ம போக முடியாது. பிஜேபி இருக்க கூட்டணியில் போய் நின்றுட்டோன்னா அரசியல் எதிர்காலமே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. ஸோ இப்போது ரொம்ப தைரியமாக அவங்க கூட்டணி இல்லைன்னு, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதிமுக கூட போகிறதில்ல. இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க தலைமையில் தான் கூட்டணி அமைச்சாகணும். எப்பொழுதுமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தானே சொல்ல முடியும். நான் கூட்டணி தான் சேர போகிறேங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? அது எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்போ கூட்டணினா திமுக கூட்டணியில் போக முடியாது, அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதால இப்போ போக முடியாத போது இப்போ அவங்க தனித்து தான் களம் காணணும். தனித்துனா கூட்டணி சேர்க்க ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க கொள்கையோட ஒத்து போகிறவங்க யாராக இருந்தாலும் வரதா இருந்தால், இவங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரதா இருந்தால் கூட்டணி சேர ரெடியாக தான் இருக்கிறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. 2 பேருக்கும் நடக்க மாட்டேங்குது. அதிமுகலையும் வேற யாரும் போகிற மாதிரி இல்லை, இவங்க தரப்புலையும் யாரும் வர்ற மாதிரி இல்லை. இப்போ வெளியே இருக்கிறது 2 கட்சி தான், பாமக, தேமுதிக.
இந்த 2 கட்சிகள் யார் கூட விஜய் கூட வராங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் போகிறாங்கிறத பொறுத்து தான் விஜய் வந்து தனித்தை போட்டியிடுவாரா இல்லை இவங்க 2 பேரை சேர்த்து ஒரு கூட்டணியாக போட்டு அது ஒரு கூட்டணியாக அமையுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். சார் நேற்று அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்ல ஆதவர்ஜுனா இன்னொரு முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறாரு சார். அதாவது தொடர்ச்சியாக பல கேள்விகள், பல ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே, நீங்கள் உட்பட பலருமே வந்து ஒரு கேள்வி எழுப்புனீங்க தாவேகா குறித்து. அதில் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் பல ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே முன்வைத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டீங்க, அதுவும் இந்த 1 வருஷ காலத்தில் கட்சி ஆரம்பித்த இந்த 1 வருஷ காலத்தில் சுத்தமாக நீங்கள் ஏடிஎம்கேவை எந்த ஒரு இடத்துலையுமே விமர்சனம் பண்ணல. லாக்அப் டெத்தில் அஜித்குமாருடைய லாக்அப் டெத் போராட்டத்திலையுமே திமுக விமர்சனம் பண்ணீங்களே தவிர ஏடிஎம் விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தீங்க. நேற்று ஆதவர்ஜுனா அதுக்கு பதிலளிக்கும் விதமா ஒரு பதிலை பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாருல. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்கு தயாராக இருந்தாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அந்த மூவ் கூட நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு கடைசியில் எலெக்ஷன் நேரம் போய் கூட்டணி சேருவது நல்லா இருக்காது புதுசாக வரக்கூடிய கட்சிக்கு. களத்தில் நீங்கள் 10 வருஷம் இருக்கிறோம், நம்ம வந்து மாற்றி மாற்றி இஷ்யூஸ் வரும்போது விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டணி கூட அது எலெக்ஷன் கூட்டணி சொல்லி பேசிக்கலாம். பட் கட்சி ஆரம்பிக்கும் போதே நல்லா விமர்சனம் பண்ணிட்டு கூட்டணி போய் சேர்ந்தா நல்லா இருக்காது. இப்போ நேற்று வரைக்கும் திடீர்னு இன்னைக்கு என்ன கூட்டணி சேர்றீங்க மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருங்கிறதுனால அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து தகவலும் அதுதான். ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க இது வரைக்கும். இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நடுவில் சமீபத்தில் வேற ஏதோ ஒரு விமர்சனம் ஒன்று பார்த்தேன். இவங்க பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து தமிழகத்துக்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாங்க அதிமுக. ஆதவர்ஜுனா பேசுகிற மாதிரி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இனிமேல் விமர்சனம் பண்ணுவாங்க நினைக்கலாம். இனிமேல் இந்த கூட்டணி இல்லை அப்படின்னா இனிமேல் அந்த விமர்சனத்தை நோக்கி நகருவாங்க. உண்மையான ரீசன் அதுதான். இப்போ அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவைக்கால வந்துட்டாங்கன்னா ஒரு மினிமம் வந்திருப்பாங்க. அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க, தட் மீன்ஸ் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அதிருப்தி, அவங்க செயல்பாடுகள் மூலமாக வரக்கூடிய அதிருப்தி ஒன்று. இன்னொன்று பிஜேபியோட அலைன்ஸ் சேர்ந்ததுனால வரக்கூடிய அதிருப்தியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதிமுக வந்து ட்ரெயின்டு ஃபார் என்ன சொல்றது, திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரெயின்ட் ஆனவங்க தொண்டர்களை பொறுத்த வரைக்கும். திமுக எதிர்ப்பு தான் முக்கியமான கொள்கையினால அவங்க பெரும்பாலானவர்கள் 90% பேர் திமுக பக்கம் போக மாட்டாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காரு, இப்போ அன்னூர் ராஜா போயிருக்காருங்கிறதெல்லாம் பெரிய லீடர்ஸ் போயிருக்காங்கன்னா அவங்க அரசியல்வாதிகள். அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் எதிர்காலத்தையும் கருதி. பட் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் போக மாட்டான். அப்போ அவனுக்கு இப்போ திமுக வேற என்ன சாய்ஸ் இருக்குன்னா, இப்போதைக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பெட்டர் சாய்ஸ் வந்து தாவைக்கா தான். ஸோ அப்போ தாவைக்கால போயிருப்பாங்க, ஒரு மினிமம் தொண்டர்கள் போயிருப்பாங்க. ஸோ தொண்டர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதும் இல்லை இல்லையா? இஷ்யூ பேஸ்டா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இனிமேல் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே சார், தொடர்ச்சியாக வந்து தாவேக்கா வந்து ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை பிடிக்கணுன்றதுல தான் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. குறிப்பாக பல இடங்களில் விஜய் அவர்களே வந்து அந்த கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மீட்டிங்கில் கூட இனிமேல் வந்து தமிழக அரசியல் களம் வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே தான் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கே ஆதவர்ஜுனா வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டமில் ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து டிவிகேல இணைஞ்சிட்டாங்க நிறைய பேர் அப்படின்றாரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்கள் அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிற ஸ்பேஸு அதை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களா? இதில் எந்த அளவுக்கு அவங்களால சக்சீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு சக்சீட் பண்ண முடியுங்கிறது ரெண்டாவது டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது இப்போ ஆளுங்கட்சி திமுக இல்லையா? அப்போ திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு அவங்க கிளைம் பண்ண முடியும். ஓகே, திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டின்னு கிளைம் பண்ண முடியாது இல்லையா? கிளவரான மூவ் வந்து திமுகவும் நாங்களும் தான் இனிமே இந்த எலெக்ஷன்ல போட்டி திமுகவா தாவேக்காவாங்கிறது தான் கிளவரான மூவ். அதை தான் எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப பாசிட்டிவான மூவ். அதுல எந்த அளவுக்கு அதை சக்சீட் பண்ணுவாங்கிறது வந்து நம்ம எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறமா தான் தெரியும். நான் வந்து எந்த காலகட்டத்திலையும் அதிமுகவை குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது. திமுகவை விட வாக்கு வங்கி அதிகமான கட்சி. ஓகேவா? அப்போ ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு வாக்கு வங்கி தோல்விகள் அடைஞ்சிருக்கிறாங்க. வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சாங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பெருசாலாம் குறைஞ்சிடாது. ரொம்ப முக்கியமான உதாரணம் தான் கடந்த சட்டமன்ற 2021 தேர்தலில் அவங்க வந்து 66 சீட் தனியாக ஜெயிச்சது. நல்ல பர்சன்டேஜ் வாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய லீடர் இல்லை, 4 வருஷம் எடப்பாடி பிஜேபி கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறாரு. ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு, ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. அந்த 4 வருஷம் தான் பிஜேபி வந்து தமிழகத்தில் கால் ஊன்றியதுக்கே முக்கியமான காரணம். நியாயமா வாஷ் அவுட் தான் ஆகணும் 96 மாதிரி. ஓகேவா? ஆனால் அது நடக்கல. அப்போவுமே அவ்வளோ வலுவான ஒரு எதிர்கட்சி அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆப்வியஸ்லி தோத்துருக்காங்க, அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் தோத்துருக்காங்க, பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்துருக்காங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் எப்போவுமே உங்களுக்கு அப்படிதான் அமையும். இந்த எலெக்ஷனை பொறுத்த அவங்களுக்கு ரோல் இல்லை. இல்லை சார், ஆனால் ஸ்டில் பார்லிமெண்ட்டில் பல இடங்களில் ஒரு 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு சில இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் அதான் இப்போ கோயம்புத்தூரே எடுத்துக்கிட்டீங்க. நான் தான் சொல்ல வரேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ரோல் இல்லை.
இந்தியா கூட்டணியா பிஜேபி கூட்டணியாங்கிறது தான். நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஒன்று இந்தியா கூட்டணிக்கு போடணும், திமுக காங்கிரஸ் கூட்டணி போடணும், இல்லைன்னா பாஜக கூட்டணிக்கு போடணும். எனக்கு மோடி வேணுமா வேண்டாமா, மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமாங்கிறதா போட்டி. இதில் அதிமுக 2 கூட்டணியில இல்லை. அப்போ அதிமுக ரோல் இல்லை. அப்போ அதிமுக ஓட்டு போடுறவங்க கூட அந்த இடத்துக்கு போட மாட்டாங்க. அந்த தீவிர தொண்டர்கள் தான் போடுவாங்க. ஒரு 20% வாங்கினாங்களா, அது மிக தீவிரமான தொண்டர்கள். அப்போ 20% வாங்கியிருக்கிறாங்க. அது சாதாரண கிடையாது. ரோலே இல்லாத ஒரு ஏரியாவில், ரோலே இல்லாமல் இப்போ கடந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் வாங்கினாங்க, அது வேற. 37 சீட் ஜெயிச்சாங்க, மோடியா லேடியான்னு கேட்டால். அந்த வாட்டி அவங்க 2 கூட்டணியில இல்லை. பட் அந்த ஆளுமை வேற, அன்னைக்கு இருந்த சூழல் வேற, அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சு. ஆமா ஆமா, அது வேற. பட் இந்த வாட்டி அவங்க அப்படி இல்லைங்கிறதுனால, ரோல இல்லைங்கிறதுனால குறைஞ்சது, வாக்கு சதவீதம் குறைஞ்சுன்னு சொல்லிக்கலாம். பட் அப்பவும் 20% வாங்கியிருக்கிறாங்க. பட் இந்த எலெக்ஷனுக்கு வரும்போது திமுகங்கிறது தான். அப்ப 20லேருந்து அது 40 போகுதா இல்லையாங்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அவங்களை குறைச்சி மதிப்பிட வேணாம். பட் அட் த சேம் டைம் விஜயம் குறைச்சி மதிப்பிட வேணாம். அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருன்னு பார்க்குறேன். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க இனி வரக்கூடிய இந்த 8 மாசத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பிஜேபி எதிர்ப்பை அவங்க வச்சாகணும். பிஜேபி எதிர்ப்பு வைக்கும் பொழுது பிஜேபி எதிர்ப்பின் காரணமாக திமுக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்கல்ல, திமுக அபிமானிகள் இல்லாம பிஜேபி எதிர்ப்புக்காகவே திமுக ஓட்டு போடுறவங்க கூட அதுல கொஞ்சம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக அதிருப்தி ஓட்டுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 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 கடுமையான போட்டியாளராக இருப்பார். அப்படியே அதிமுக இடத்த பிடிச்சிருவாரா, அந்த 2வது எதிர்கட்சியாக ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல திமுக ஆளுங்கட்சியாக மீண்டும் வந்து எதிர்கட்சியாக தவைக்கா வந்துருமான்னா நமக்கு தெரியல. அது அடுத்தடுத்த செயல்பாடுல தான் இருக்கு. பட் எவ்வளவு ஓட்டு வாய்ப்பு இல்லைன்னு ஒதுக்க முடியுமா சார்? இல்ல, இப்போதைக்கு நம்ம எந்த அனுமானத்துக்கு வர வேணான்றேன். பட் ஈஸி இல்லை அது. முதல் எலெக்ஷன்லேயே வந்து எதிர்கட்சி தலைவரா அதிமுகவை அப்படியே ஓரம் கட்டி விட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்றதும் ஈஸி கிடையாது இல்லையா? அதுக்காக வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்ல வேணாம். எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்லணும்? ஒரு கட்சி வந்திருக்கிறாங்க, ஒரு விஷயத்த பேசுறாங்க, அவங்க வராங்கன்னா நம்ம அவங்கள வந்து அப்படி குறைத்து மதிப்பிட வேண்டியது இல்லை. வரட்டும், பேசட்டும். 8 மாசம் இருக்கு, அடுத்த செயல்பாடுகள் எப்படிங்கிறத பார்த்து மக்கள் டிசைட் பண்ணட்டும். நம்ம அதை சொல்றது கேர் முன்னாடியே இல்லையா? ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் ஈஸி இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே சார், அதாவது இப்போ ஆரம்பிச்சு தாவேக்காவுடைய எலெக்ஷன், சார் இப்போத்துலேருந்து எலெக்ஷனுக்கு அந்த ஒரு 10 மந்த்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதில் வந்து தாவேக்காவுடைய செயல்பாடுகள் குறித்து தான் அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்னன்றதை நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ ஆகஸ்ட் 25 மதுரையில் மாநாடு, அதாவது தாவேக்காவுடைய 2வது மாநாடு மதுரையில் நடத்த போகிறாங்க. ஸோ அது குறித்து உங்களோட கருத்து என்ன? என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் அவங்க செயல்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மாநாட்டில் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் எலெக்ஷனை பற்றின விஷயங்கள் தான் பேச முடியும் இல்லையா? முழுக்க அடுத்த மாதம் இந்த ஆகஸ்ட்டில் மாநாடு சொல்லும்போது ஒரு 8 மாதம், நியர்லி 8 மாதம் தான் இருக்கும் எலெக்ஷனுக்கு. 8 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அவங்க எலெக்ஷனை நோக்கி தான் அவங்களோட பேச்சு இருக்கும், விஜய் அவர்களோட பேச்சு இருக்கும், கூட்டணி பற்றின பேச்சு இருக்கும். இதுக்குள்ளே ஏதாச்சும் கூட்டணி ஏதாவது வராங்களா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஸோ அது பற்றினது இருக்கும். இல்லை மேனிஃபெஸ்டோவுக்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிவிப்புகள் வரலாம். என்னென்ன பண்ணுவோங்கிற சில விஷயம் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறத என்னோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நம்ம அந்த டைமில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிக்கிறத தாண்டி இப்போ எடப்பாடி பேசினார் பாருங்க, சுற்றுப்பயணத்தை தங்கத்துக்கு தாலிக்கு தங்கத்தோட சேர்த்து பட்டுப்புடவை வழங்குவாங்கன்னு ஒன்று பேசிட்டார். மேனிஃபெஸ்டோவில் வர வேண்டியது இப்போவே அனௌன்ஸ் பண்ணியாச்சுல. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணணும். பட் ஒரு சிக்கலும் இருக்குது அதில் அனௌன்ஸ் பண்ணுறதுல. கமல் தான் ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு மாத ஊதியம்னு அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா? அப்படியே அதை திமுக கையில் எடுத்தாங்க, அதிமுக கையில் எடுத்துச்சு இல்லை? ஸோ அதனால அதையும் கொஞ்சம் யோசிப்பாங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான திட்டங்கள் ஏதாச்சும் அறிவிப்பு இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வராங்கன்னா அதை முன்கூட்டியே அறிவிக்கிறத கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிக்கலும் இருக்குது. பட் அதையும் தாண்டி சில விஷயங்களை வந்தால் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கிய அறிவிப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தொண்டர்களை ரொம்ப தீவிரமாக எலெக்ஷனுக்கு தயார்படுத்தணும். அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்ன, நீங்கள் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். இது இருக்கணும். அதுக்கு அடுத்த சுற்றுப்பயணம் ஒன்று இருக்குது, அதை பற்றின அறிவிப்புகள் இருக்கணும். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எலெக்ஷனை ஓரியன்டான விஷயங்கள் தான் பேசுவார்னு நினைக்கிறேன். ஓகே சார், கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு கூடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது, செய்திகள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் பெரிய டார்கெட் அது. விஜய் என்கிற ஒரு நடிகருக்கு 50 லட்சம் பேர் கூட்டுவதுங்கிறது இம்பாசிபிள்னு சொல்லிட முடியாது இல்லையா? 50 லட்சம் பேர் வர வைக்கிறது விஜய் என்கிற நடிகருக்கு, அவருக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 1 கோடி ரசிகர்கள் இருப்பாங்களா? இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 1 கோடி ரசிகர்கள் ஒரு பாதி 50 லட்சம் பேரை வர வைக்கலாம். அந்த 1 கோடி ரசிகர்களுமே அவருக்கு இன்னைக்கு தொண்டர்கள் தான், தீவிர ரசிகர்கள் எல்லாமே அவரோட தொண்டர்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு 50 லட்சம் பேரை அரசியல் எல்லாத்தையும் தாண்டி விஜய் பார்க்கறதுக்காகவே இப்படி ஒரு நிகழ்வில் அந்த வைப்புக்காகவே வர்றதுக்கு நினைப்பாங்க. பட் அது இம்பாசிபிள் கிடையாது. பட் அவ்வளோ பெரிய இடம் வேணும், அவ்வளோ பெரிய 50 லட்சம் பேர் கேதர் பண்ணுறாங்கன்னா அதுக்கான
ஸ்பேஸ் வேணும், சட்டம் ஒழுங்கு விஷயம் இருக்குது, அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு வேணும், ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ 50 லட்சம் பேரை கூட்டுறதுக்கு போலீஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணிடலாம், ஆனால் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஈஸி கிடையாது. 50 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டுறாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு திருப்பி போகணும், அசம்பாவிதங்கள் நடந்துடலாம், 2 உயிர் போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அந்த பெங்களூர் நிகழ்வில் எத்தனை பேர் கூட்டினாங்க? சம் லேக்ஸ், 25 லட்சம் பேர் ஏதோ சம்திங் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி பெரிய கூட்டம் கூடும் பொழுது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிடும் இல்லையா? ஒரு உயிர் போனால் கூட பெரிய தப்பாயிடும். அது விஜய் அவர்களுக்கே எதிர்வினையை அமைஞ்சிடும். இல்லை, ஆக்சுவலாக மதுரையில் விஜயகாந்த் அவர்களுடைய மாநாடு வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய பிரமிப்பை எல்லா தமிழக கட்சிகளுக்குமே அது கொடுத்துருக்கு. குறிப்பாக கலைஞர் கூட அதை பேசியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாநாட்டில் 25 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இங்கே கூட்டம் கூடும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இல்லை, அதுதான் கான்செப்ட். அவங்களுக்கு 25 லட்சம் பேர் அங்கே வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு 50 லட்சம் பேர் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சால் தான் நமக்கு ஒரு 25 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க 50 லட்சம் பேர் டார்கெட் பண்ணால் 25 லட்சம் பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே அதிகம், அதுவே பெரிய கூட்டம் தான். அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் 25 லட்சம் பேரை கேதர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி பெரும் கூட்டங்கள் இதெல்லாம் நிகழ்ந்துருக்கு தானே. 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர்லாம் பாசிபிள் தான். ஸோ அதுக்கு அதை பண்ணலாம். சார், ரெண்டாவது மதுரை வந்து பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் ஆல்ரெடி அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இன்றைக்கி அரசியல் களத்துலையுமே அவர் வந்து ஓரளவுக்கு அவருக்கான மக்கள் ஆதரவு வந்து தொடர்ந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் விஜய்க்குமே மக்கள் ஆதரவுன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் மதுரையில் மாநாடு நடத்துகிறாருன்றப்போ அந்த மதுரை மண் விஜய்க்கான ஐடென்டிட்டியாக என்னவா கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது மதுரை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. நம்ம தமிழகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி பல லீடர்ஸ்க்கு அங்கே மாநாடுலாம் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாலாம் பேசாமல் அந்த மாநாட்டில் ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு மிக நீளமான ஸ்பீச்சை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, கூட்டம் வந்துருங்க, மக்கள் வந்துடுவாங்க, தொண்டர்கள் வந்துடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எப்படி அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அதோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசிட்டு போயிட்டு 1/2 மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு போயிட்டாருன்னா வேலைக்கு ஆகாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பேச போகிறாரு, என்ன அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அட் த சேம் டைம் ரொம்ப ஃபயராக பேசணும். ஸோ என்ன விஷயங்களை பேச போகிறோம், எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எலெக்ஷனை நோக்கி அதில் நம்ம கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த தொண்டர்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் அதோட ரிசல்ட் என்னங்கிறது. கூட்டம் வந்துடும். பட் அந்த மாநாடு என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, விஜய்க்கு என்னவா அது மாறுதுங்கிறதா எலெக்ஷனுக்கு வந்து கம்மியான நாள் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஃபஸ்ட்டு மூவ் அது இருக்கும். ஓகே, இது வேறு மாதிரி ஆகிடும் போல இருக்கே, வேறு லெவல் ஸ்பீச்சு, வேறு லெவலில் மக்கள் கேதர் ஆகிருக்கிறாங்க, பயங்கர இம்பேக்டாக இருக்குங்கிறது. அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா அது விஜயோட ஸ்பீச் ஸ்கில்ல தான் இருக்குது. அதுக்கு அப்போ தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஓகே சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்காவுடைய முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. பல விவாதங்கள் இந்த மாநாடை மையப்படுத்தி தான் நடந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், குறிப்பாக ஒரு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் எங்கள் தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக அந்த மாநாட்டில் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த பாயிண்ட்டை மையப்படுத்திய பல விவாதங்கள் நடந்தது. ஸோ மதுரை மாநாடுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? இல்லை, எனக்கு என்ன இப்போ அந்த டைம் அவர் சொன்னார்ல, இப்போ அதிகாரத்தை பங்கு தரோங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஸோ அப்போது 4 கட்சி போயிருக்கணும்ல, அதிகாரத்தை பங்கு தராருன்னா போயிருக்கணும்ல, அது நடக்கலையே. அதனால அரசியல் களத்தில் அப்படி ஒரு அந்த மதுரை மாநாட்டிலேருந்து அரசியலேருந்து 4 கட்சி அந்த பக்கம் போயிடுமானா அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அவரோட கட்சிக்கு அவருக்குமான வாக்குகள் அதிகமாவதற்கும் அந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைவதற்கும் எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்வதற்குமான ஒரு களச்சூழல் தான் அமையும். அதுதான் அவருக்கு அதுதான் அமையும். ஸோ அதான் அவருக்கு வேணுமே கூட. மற்றபடி அரசியல் களத்துக்குள்ள ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடாது. அதிகபட்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாமக தேமுதிக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 கட்சியுமே அவங்களோட நிலைப்பாடு என்பது வேறு. அவங்க கிட்ட நம்ம வந்து பெரிய கொள்கை பிடிப்போடு தான் இருப்போம். அதாவது நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து போகிற கட்சிக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்ம கடந்த காலங்களில் பார்க்கல இல்லையா? அவங்க எல்லா தரப்புலையும் கூட்டணி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு நீடு இருக்கலாம். ஸோ அவங்களோட நீடு என்ன, தேவை என்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கூட்டணி போவாங்க. அதில் எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதோ அந்த ஆப்ஷன் தேடி தான் போவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் விஜய் இருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? விஜய் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. வாய்ப்பு இருக்குது. தேமுதிகலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் அது விஜய் எப்படி அதை மூவ் பண்ணுறாரு, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. புதிய தலைவர், ஒரு கூட்டணியை சேர்க்கணும்,
இப்போ அன்புமணிக்கு என்ன பிரச்சனைனா அங்கேயே அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமகன்னு ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஸோ அந்த சிக்கல் எப்படி முடியும்னு தெரியல. அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஒரு ஒருமித்த முடிவெடுத்து தான் யார் கூட கூட்டணி போகிறது அப்படிங்கிற விஷயம் ஒன்று வருது. ஸோ அதனால் தேமுதிக மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்பு. தேமுதிக வரலன்னா ஒற்றை கட்சியாக தான் போட்டியிடணும். மேபி 1-2 சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து சேரலாம். அதனால் அந்த சேஞ்சஸ் அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. களத்தில் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கான மாற்றங்கள் தான் நிகழும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்களோட வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து முதல் மாநாட்டுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்து பேசினப்போ, குறிப்பாக அந்த தண்டி பேட்டிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சில சர்வேஸ்லாம் வந்து திமுக தரப்புல எடுத்தாங்க. அதுலேயே விஜய்க்கு கிட்டத்தட்ட 15 to 20% ஓட்ஸ் இருக்குதா, ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. மேபி இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் இந்த ஓட் பேங்க்ன்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மதுரை மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து அடுத்தது அவர் வரக்கூடிய அவருடைய சுற்றுப்பயணம், அதுக்கு அடுத்தது அவருடைய செயல்பாடுகள், அடுத்தது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டணி ஏதாவது கட்சிகள் வருதா, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வாக்கு சதவீதத்தை முடியும். ஓகே. அப்போ இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன எந்த விஷயமே இன்னும் அவர் அறிவிக்கலை, எந்த விதமான இதுவும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 15 to 20% ஓட்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்போது இது வந்து அப்போது இது நீங்கள் சொன்ன விஷயத்தை கரெக்டாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா அதிகரிக்குமா? இல்லை, அப்போ இப்போ அவருக்கு 15 to 20 இருக்குங்கிறது சில பேர் சொல்கிறாங்க. இப்போவே நீங்கள் 15-20 இருக்குங்கிறது நம்ம எப்படி அதை ஒத்துக்கிறதுன்னு தெரியல. ஓகே. உங்களுக்கான புதிய கட்சி ஆல்ரெடி எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிற கட்சி தான் அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, இவ்வளோ அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ சீமானுக்கு 7% இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம். அது குறையுமா கூடுமாங்கிறது தான் விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கட்சி முதல் எலெக்ஷன் சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு உத்தேசமாக ஒன்று சொல்கிறோம், ஆனால் எதிர்த்தரப்பு கூட்டணியெல்லாம் சேர்த்து இங்கே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி தான் நம்ம ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். பட் என்னை பொறுத்தவரை விஜய்ங்கிற ஒரு தனி மனிதருக்கு ஒரு ஓட்டு வாக்கு சதவீதம் இருக்குது. அது நம்ம ஒரு அரௌண்ட் 10% வச்சுக்கலாம். அரௌண்ட் 10% அது 12ஆகவும் இருக்கலாம், 8ஆகவும் இருக்கலாம், 8 to 12ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படி தான் கணிக்கிறேன். ஸோ அது இருக்குது. அது அதிகமாகுமா இல்லையாங்கிறது நான் அடுத்த கட்ட செயல்பாடுகளை பொறுத்து தான். பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்ட செயல்பாடுகள் இந்த மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து சுற்றுப்பயணம் எல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும், அதிகமாகுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது அல்ல நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது நம்ம நினைச்சதை விட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத நான் பர்சனலாக புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒன்று நினைக்கிறோம், வெளியேந்து ஒன்று நினைக்கிறோம், நம்ம உள்ளே போய் பேசும்போது, பெண்கள்கிட்ட பேசும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, மக்கள்கிட்ட பேசும்பொழுது ஒரு நல்ல அபிப்பிராயம், ஓட்டு போடணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பலரும் இருக்கிறதா நமக்கு தோணுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜ் அவருக்கு வரும். ஓகேங்க சார். சார் சோஃபார் அரசியல் களத்தில் விஜயோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, தாவேக்காவுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு உருவாகி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செயல்பாடுகள் வந்து ஆக்சுவலி ஒன்றும் பெரிய செயல்பாடுகள் இல்லை இது வரைக்கும். இப்போ கடைசியாக அந்த அஜித் குமாரோட லாக்அப் மர்டருக்காக அவர் பண்ணது தான் ஒரு பெரிய செயல்பாடாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பரந்தூர் மக்களை போய் சந்திச்சது. ஸோ செயல்பாடுகள் இது வரைக்கும் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அவர் செயல்பட இப்போ தான் தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ செயல்பாடுகள் இனிமேல் தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் எப்படி செயல்பட போகிறது, இதுக்கப்புறம் ஒன்று உங்களுக்கு இஷ்யூ பேஸ்டாக செயல்படுறதுக்கு நாள் இல்லைங்க. இஷ்யூ பேஸ்டாக என்னென்ன பண்ண போகிறோங்கிறது முடிஞ்சிருச்சு. இனிமேல் எலெக்ஷன் பேஸ்ட் தான், இனிமேல் கேம்பெயின் தான். இன்னும் இருக்கிறது 8-9 மாதம் தான். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இஷ்யூ பேஸ்டாக பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ்லாம் வந்து அது வேறு. இப்போ நடக்கும்போது அது பார்த்துக்கலாம், அது அறிக்கைகளோட முடிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் உட்காந்து போராடுறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. இனிமேல் எல்லாமே வந்து எலெக்ஷன் நோக்கி தான் இருக்கும். ஸோ அது ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகும் தான். ஏன்னா போராட்டத்துக்கு இந்த இஷ்யூக்கு எதுக்கு ஏன் பேசல, அதுக்கு பேசலைங்கிற கொஸ்டின்ஸ்லாம் போய் எலெக்ஷன் வந்துருச்சு, அவர் எலெக்ஷனுக்காக வேலை செய்கிறாரும் போது அதில் எந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செய்கிறாருங்கிறத பார்த்து தான் மக்கள் முடிவெடுப்பாங்க. ஒரு வகையில் அது ப்ளஸ்ஸாகவும் அமையும். சார், மாநாட்டில் விஜயுடைய மாநாட்டில் கூடும் கூட்டத்தை தவிர்க்க பல செயல்களில் ஈடுபடுவாங்க ஆளும் தரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. கூட்டம் கூட்டுறதை எப்படி தடுக்க முடியும்? ஒரு மாநாடு பெரும் கூட்டம் வரும். சின்னதாக அன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் வர்றாங்க, ஒரு 2 வண்டியை நிப்பாட்டுற 5 வண்டியை நிப்பாட்டுற கதை இல்லை. மாநாடுக்கு ஒரு பெரும் கூட்டம் வரும். நீங்கள் வந்து ஒரு இடத்த தடை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வண்டிகள் அங்கே நிற்கும். ஸோ அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, இது இயல்பாக இருக்கிறது தான். இயல்பாக உங்களுக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே தங்கத்தட்டில் வச்சு எல்லாரும் கொடுத்துருவாங்களா? எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் புதுசாக ஒரு கட்சி வரும்போது என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்கிறதெல்லாம் இது ப்ராக்டிக்கலாக பேசினா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தாங்க ஒரு கட்சி நடக்கணும்.
அதை நம்ம ஒரு ஐயோ அவங்க ஆளுங்கட்சி வந்து கூட்டம் கூடாமல் தடுத்துட்டாங்க அதனால விஜய்க்கு பெரிய பின்னடைவானும் கிடையாது. விஜயுமே அதை ஒரு இஷ்யூவாகவும் எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய. சரி, அதை எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்லேருந்து ஒரு கிளம்பி வராங்க, ஒரு வேனில் வராங்கன்னா அந்த வேனோட நம்பர்லேருந்து ஓனர் நம்பர்லேருந்து எல்லாமே நோட் பண்ணி ஆர்டிஓ மூலியமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருதுல்ல. அது எந்த மாநாடு கிளம்பும்போது தானே தெரியும் எந்த வண்டியில் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி நம்பர்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல இல்லையா? மாநாடு கிளம்பும்போது தானே தெரியும். நம்ம எந்த வண்டிக்கு போகிறோன்ட்டு போய் கொடுக்குற போகிறதெல்லாம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில். மாநாடு இங்கே இவங்க தான் அதுக்கான பெர்மிஷனை வாங்கணும், வேலைகள் பண்ணணும். ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க எப்படி வேணால் வருவாங்க இல்லையா? அதுக்கான வண்டி நம்பர்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறமா தானே வண்டி நம்பரை வாங்கி ப்ரெஷர்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்து என்ன போகுது இல்லையா? என்ன ஆக போகும்? மாநாடு கிளம்பியாச்சு, அதுக்கப்புறம் நம்பர் நோட் பண்ணி ஆர்டிஓசிலேருந்து ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ண முடியும்? முன்னாடி தெரிஞ்சால் கொடுக்கலாம். இப்போ அவங்க வண்டியெல்லாம் போதா என்ன ஆகுது பாருங்க ஏதாவது சொல்லலாம். கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த வண்டியில் போகுதுன்னு முன்னாடியே நம்பரை வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எந்த வண்டி வருதுன்ட்டு. இப்போ ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 வண்டி வேணும் புக் பண்ணுறாங்கன்னா, வண்டி நம்பர் இல்லாமல் ட்ராவல்ஸ் ஓனர் முன்னாடி கொடுப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியாது அன்னைக்கு எந்த வண்டி அவைலபிள் அந்த வண்டி தான் வரப்போ போகிறான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் வருவாங்க, அதை ஒன்றும் தடுக்க முடியும். சார் இன்னொரு விஷயம், அதாவது இன்னைக்கு மாநாட்டுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ஸ் மேலே ஹயர் பண்ணி அது எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் காவல்துறை தரப்புல இருந்து பெர்மிஷனே கொடுக்கல அப்படின்றாங்க. ஆகஸ்ட் 25க்கு இன்னும் பெர்மிஷனே கொடுக்கல. பல கேள்விகளை வந்து காவல்துறை தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் பெர்மிஷன் வரதுக்கு முன்னாடி இவங்க வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடுறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இது பெரிய வேலை இல்லை, ஒரு நாள் வேலை கிடையாது. சும்மா ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து பண்ணுறது கிடையாதுல்ல. ஓகே, பெரிய மாநாடு 50 லட்சம் பேரை டார்கெட் பண்ணுறாங்க. மினிமம் 25 லட்சம் பேராது வருவாங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்லாம் தயார் பண்ணணும்ல. பெர்மிஷன் கேட்கும்போது அதெல்லாம் தயார் பண்ணுறீங்கன்னு போலீஸ் கேட்பாங்களே. ஓகே ஓகே, எந்த இடத்துல பண்ணுறீங்க, எங்கே இப்படி பண்ண முடியும்னு கேட்டால் அதெல்லாம் தயார் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ லாஸ்ட் மினிட்ல பெர்மிஷன் வரலன்னா என்னது? அப்படிலாம் வர கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு மாநாட்டுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. அது அப்படி சொன்னாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அது ஒரு பெரிய அவங்களுக்கு எகென்ஸ்டான நியூஸாக மாறும். அதனால் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாகவே நீங்கள் வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸுக்கு இப்போ நாங்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னாலே எங்களுக்கு அவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அதன்படி தான் செயல்பட முடியும். எங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு நேர் ஸ்டேடியத்தை புக் பண்ணிட்டு நடத்திட முடியாது. ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாலுமே அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு தான் ஆகணும். புதுசாக ஒரு கட்சி வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஐயோ என்ன இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி விஷால் போயிட்டு தான் சார் தயவு செஞ்சு எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார்னு கேட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியாங்க. இதை ஃபில் பண்ணனா தான் பண்ண முடியும்னு ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ புதுசாக வரவங்க ஏதோ நம்மைக்கு எதிராக சதித்திட்டு தீட்டுகிறார்கள்னு தோணும். அது ஒரு மினிமம் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்கிறது ஒன்று இருக்கும். அது மினிமமாக தான் இருக்கும். ஓகேவா? அது இல்லை அப்படி 100% அப்படி பெர்ஃபெக்டாக அப்படி கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. அதுவும் இருக்கும், மினிமம் இருக்கும். பட் இதெல்லாம் சேர்ந்து தானே அரசியல். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு அமைப்பு தொடங்கி உங்கள் ஊரில் இப்போ ஒரு நகர்மன்றத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் நகராட்சி தலைவருக்கு நகராட்சிக்கு எகென்ஸ்டாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னா போலீஸ் வந்து அப்படியே கொடுத்துருவாங்களா பெர்மிஷன்? ஓகே ஃபைன் பண்ணுப்பா அப்படின்னு பண்ணிடுவாங்களா? கேட்பாங்க. என்ன ஒரு அமைப்பு ஒன்று புதுசாக தொடங்கியிருக்காங்க நகராட்சிக்கு எதிராக என்ன எதுன்னு விசாரிப்பாங்க. ஏப்பா இதெல்லாம் முடியாதுப்பா, இவ்வளோ பேர்லாம் முடியாதுப்பா, சின்னதாக இதெல்லாம் இது யூஸ்வல் தானே. இதெல்லாம் தாண்டி தானே நீங்கள் ஒரு களத்தில் ஒன்று செயல்படணும். எதுக்கு வரீங்க இல்லையா? எனிவேஸ் மக்களுக்காக தானே வரோம். அப்போ நீங்கள் மக்களுக்காக எதுக்கு வரீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ ஆல்ரெடி மக்களுக்கு எதிராக இருக்கிறவங்க நீங்கள் மக்களுக்காக வரவங்களுக்கு எப்படி ஆதரவாக இருப்பாங்க? இந்த லாஜிக்கில் யோசிப்போமே. அப்போ அதையும் தாண்டி தானே நீங்கள் வரணும். ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதெல்லாம் பர்மிஷன்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நல்ல சிறப்பாக மாநாடு நடந்துடும். சார் நிறைய முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.